ஏய் சாரிடி, என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நிறைய தடவை உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீ அட்டென்ட் பண்ணவே இல்லையே. நீ தான் அன்னைக்கு உனக்கு எடுக்க சம்மந்தம் இல்ல, இதுக்கப்புறம் கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதானே சொல்லிட்டியே. இப்ப மட்டும் எதுக்கு வந்த? நீ கோவமா இருப்பன்னு எனக்கு தெரியும் தீபா. நான் அன்னைக்கு அப்படி பேசுனது தப்பு தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. என் அம்மா என் பக்கத்துலயும் நின்னுட்டு இருந்தாங்க. அதனாலதான் அன்னைக்கு போன்லயும் நீ வீட்டுக்கு வந்தப்போ நான் அப்படி பேச வேண்டியதாயிடுச்சு தீபா. ஐ எம் சாரி தீபா, என்ன மன்னிச்சிரு. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு அப்புறமா நான் எவ்வளவு உடைஞ்சு போயிட்டேன் தெரியுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அன்னைக்கு ஃபுல்லா நான் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். ஏய் சாரிடி. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன பண்றீங்க? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? என்ன மாமா, நான் உங்க வீடு தேடி வந்தா நீங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? இங்க பாருப்பா, வீட்டுல தீபா தனியா இருக்கிறப்ப இந்த மாதிரி கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? ஏற்கனவே சந்தேக வலையில எங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தாங்கன்னா உண்மை என்ன ஏதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு வெளியே நின்னு பேசியிருக்கணும், இல்ல நான் வீட்டுல இருக்கும்போது வந்து பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுல ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது வந்து பேசுறது ரொம்ப தப்புப்பா. அப்படிலாம் எதுவும் நடக்காது மாமா. நீங்க இங்க வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தயவு செஞ்சு இங்க இருந்து உடனே கிளம்புங்க. உங்க அம்மாவுக்கு இது தெரிஞ்சதுன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க. நாங்க இங்க கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதை கெடுத்துறாதப்பா. அதுக்கப்புறம் நாங்க உயிரோட இருக்கிறதுலயே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பக்கமே வராதப்பா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம்ப்பா, இப்பவே இங்க இருந்து போப்பா. அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இது எப்பவும் முடிவானது. நீங்க இப்ப வந்து அவர் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? அவர் வந்து சகஜமா வெளியே நின்னு பேசினா பரவாயில்லம்மா. ஆனா இப்படி நான் வீட்டுல இல்லாத நேரத்துல உள்ள வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா இருக்கிறது நல்லது இல்ல, புரியுதா? இதெல்லாம் பார்த்துட்டு நாளை பின்ன ஊர் ஏதாவது தப்பா பேசிச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டோமா? ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, அப்போ ஏற்கனவே என் வயித்துல அவன் குழந்தை வளருதுன்னு அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ? இங்க பாருங்க தம்பி, நீங்க கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். கல்யாணம் முடியற வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கே வராதீங்க. அது நீங்க எனக்கு பண்ற மிகப்பெரிய கைமாறா இருக்கும். என் சின்ன பொண்ணு நீங்க கேட்ட பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லி இருக்காப்பா. அதெல்லாம் ரெடி ஆகி வரட்டும். இப்ப நீங்க கிளம்புங்க. ஐயோ, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அக்கா டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? நீ வரதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். எப்ப நீ இந்த குடும்பத்துக்குள்ள வந்து அவளை படிப்பு அது இதுன்னு குழப்பி விட்டியோ அப்பத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிற நிம்மதியா போச்சு. இது பாரு, நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். நாங்கெல்லாம் உனக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கியே. ஏய், உண்மையை சொல்றீ, உண்மையை சொல்லு. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? பெத்த மனசு பதறுது. என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்றதுக்குனே வந்திருக்க. அண்ணி 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 இங்க பாருங்க அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. இன்னைக்கு சித்ராவை காப்பாத்தினதே இந்து தான். வீட்டுல இருந்து கோச்சிக்கிட்டு போன சித்ரா கோயில தான் இருந்தா. அந்த கடத்தல் கும்பல்
அவளை அங்கிருந்து தான் கடத்திருக்காங்க. இதுதான் சிசிடிவில பார்த்து அவங்க கார்ல ஜிபிஎஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சா. சித்ராவை அந்த கடத்தல் கும்பல்கிட்ட இருந்து காப்பாத்தினதே இந்து தான். நானே கடைசி நிமிஷத்துல தான் அங்க போனேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த கடத்தல் கும்பல் சித்ராவை வெளியூர் கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் சித்ராவை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாம போயிருக்கும். என்னம்மா பாத்தியா, இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணமே இந்துதான். அவளை நம்ம திட்டலாம் கூடாதுமா. அவளுக்கு நாம எல்லாருமே ஒரு வகையில நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த வீட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்களை பார்த்தா பயந்து நடுங்குவாங்க. ஆனா இப்போ படி தாண்டி போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இதுக்கு யார் காரணம்? தோ இவதான். விட்ரா, இனிமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கூடாது. அவ்வளோதான். என்ன சித்ரா? ம்